அதிமுக கூட்டணிங்கிறது பிஜேபி போனனால சிறுபான்மை ஓட்டு எல்லாமே அதிமுக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணா, யாருமே இங்கே ஆட்டு மந்தைகள் கிடையாது. தமிழ்நாட்டில் யாத்திரையில் பார்த்தீங்கன்னா நம்ம பல இடத்துக்கு போகிறோம். ஒரு இடத்துல அண்ணா இந்த ஜாதி தலைவருக்கு நீங்கள் மாலை போடக்கூடாது, ஏன்னா லோக்கல் உங்கள் கட்சிக்காரர் எங்கள் ஜாதி தலைவரை பற்றி தப்பாக பேசிட்டாரு, சவுத்தில் இந்த மாதிரி பல இடத்துல நடந்துச்சு. அவங்கள சமாதானப்படுத்தி இல்லைன்னே நம்ம எல்லாருக்குமானவர், எல்லோரையும் நாம் மரியாதை செய்வோம். இன்னொரு பக்கம் போனீங்கன்னா அண்ணா இந்த மதத்துக்கு நீங்கள் மாலை போடக்கூடாது, இந்த மதத்தை பற்றி இவங்க யாரோ இங்கே தப்பாக பேசினா. அண்ணா யாருமே கமோடிட்டி இல்லைங்கண்ணா, அது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் இல்லை. அந்த மாதிரி யாராவது தமிழக அரசியல் நினைத்தால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் அர்த்தம். நான் இந்த பக்கம் போயிட்டேன், இந்த கமாடிட்டி அப்படியே எங்கிட்ட 1 கிலோ சக்கரை எங்கிட்ட 3000. ஆனால் எல்லாருமே பல விஷயங்களை பார்த்து இண்டிவிஜுவல் ஓட்டிங் பிளாக்னு இண்டிவிஜுவலாக ஓட் பண்ணுறாங்க. மதம் அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ தான், ஜாதி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ தான். உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள். நான் சும்மா உங்களை முட்டாளாக நினைத்து நான் போய் பேச விரும்பல, நீங்கள்லாம் அறிவாளிகள். ஏதோ சமாளித்து பேசிக்கலானே, மக்கள் எல்லாம் சுயமாக சிந்திக்கிறாங்க, ஜாதி மதத்தை தாண்டி அவங்க ஓட்டு போடுறாங்க நான் சொல்ல விரும்பலைங்கண்ணா. ஜாதி மதம் ஒரு ஃபேக்டர். ஆனா இன்னைக்கு யாராச்சும் நினைச்சு கமாடிட்டி நினைச்சாங்கன்னா அப்படியே என்கிட்ட வரும், அப்படியே இந்த பக்கம் போகும், அப்படியே இங்க வரும், அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காதுங்கண்ணா. நான் உண்மையாலும் சொல்றாங்கன்னா டெய்லி 20,000 பேர் 25,000 பேர்த்த குறைஞ்சபட்சம் சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட 5 மாத காலமா ரோட்ல இருக்கும், மலையில பனியில குளிர்ல நடந்து போயிட்டு இருக்கும். அத்தனை மக்கள்கிட்ட பேசுறோம், இன்ஃபார்மலா ஃபார்மலா லோக்கல் பத்திரிகையாளர்கிட்ட பேசுறோம். சென்னை தாண்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கர்கிட்ட இருந்து பேசுறோம். இந்த முறை களம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சுங்கண்ணா. யாரெல்லாம் இந்த ஜாதியெல்லாம் எனக்கு ஓட்டு போடும், இந்த ஜாதியெல்லாம் ஏன் ஓட்டிங் பிளாக், ட்ரெடிஷனலா எனக்கு தான் வருவாங்க, எல்லாம் இந்த முறை உடைய போகுது. காரணங்கண்ணா 2014-19 பாராளுமன்ற தேர்தல் வேறு. யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறதுல ஒரு பெரிய ஒரு நெரேட்டிவ் செட்டிங்கே இருந்துச்சு. இவங்க ஜெயிப்பாங்களா இவங்க ஜெயிப்பாங்களா, தமிழ்நாட்டில இருந்து துணை பிரதமரா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, இவங்களுக்கு ஓட்டு போடலாம். 2024 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a clean டெசிஷன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை ஆட்சிக்கு வரப்போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்கண்ணா. அப்ப நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய மாறும். எல்லோருக்குமே தெரியும் மோடி அவங்க வர்றாங்க. இப்ப டிஎம்கே காரங்க என்ன சொல்றாங்க, நான் பல இடத்துல அவங்க பொய்களை சொல்றேன். எம்பி இல்ல இந்த ரோட்ல பறக்கும் சாலை நான் தான் போட்டேன். உதாரணத்துக்கு தருமபுரியில் நேற்று அந்த மாண்புமிகு எம்பி அவர்கள் பேசியதை கிரிட்டிசைஸ் பண்ணிது. குறிப்பாக தொப்பூர்ல பறக்கும் சாலை ஒரு 775 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம். நான் பாராளுமன்றத்தில் பேசினாலதான் கிடைச்சது. நான் சொன்னேன், அண்ணா மோடி தான் வரப்போறான்னு தெரியும், உங்களுக்கு திமுக காரங்க பணம் வாங்கி கொடுக்குறதுக்கு எதுக்கு இருக்கணும், நாங்களே இருந்துட்டு போறோம். மோடி தான் வர்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திமுக எம்பி வந்து நான் பணத்தை வாங்கி கொடுப்பதற்காக மட்டும் திமுக எம்பி ஒருத்தர் வேண்டுமா, அந்த வேலையை நாங்களே செஞ்சுட்டு போறோம். நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கு, நம்மால் எம்பியா இருக்கு. அதனால மக்கள் யோசிக்கிறாங்க, மாறுறாங்க. முதல்ல மாதிரி இல்ல, 3 பேர்த்துக்கும் வாய்ப்பு இருக்கு, இந்திய அலையன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு, என்டிஏக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த 2 கூட்டணி இல்லாதவருக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்க சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேங்கண்ணா. இந்த முறை மோடி அவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு என்று தெரிந்த பிறகு யாருமே பிளாக்கா ஜாதியா ஓட்டு போறது இல்லை, கம்ப்ளீட்டா எல்லாம் உடையும். அதை 2024 தேர்தல் நமக்கு உணர்த்தும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.